மக்களே நேத்துக்கு எங்க அம்மா, அப்பா வீட்டுக்கு வந்திருந்தாங்க பாத்துக்கோங்க. நான் வந்து முன்னால அடிக்கடி பிள்ளைகள கொண்டு கொண்டு போயேன்ல, டெய்லி போனால. இப்ப வந்து ரொம்ப போகாதனால அவங்களுக்கு அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பாத்துட்டு போனது கண்ணுலே நின்றுருக்கு. இவன் வேற என்னெல்லாமோ வாங்கிட்டு இருக்கான் போல இருக்கு. அதான் எல்லாத்தையும் வாங்கிட்டு எடுத்துட்டு நேத்தைக்கும் வந்தவ பாத்துக்கோங்க. நம்ம நினைப்போம் நம்ம அம்மா, அப்பா நம்மள தான் பார்க்க வரவன்னு. ஆனா வந்து நம்மள பார்க்க வரமாட்டாவ மக்களே. நமக்கு குழந்தை பிறந்த பிறகு நம்ம பாசத்தை எல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு குடுத்துருவாவ. அதுக்கப்புறமா நம்ம வேண்டாம் நம்ம பிள்ளைகள் தான் வேணும். ஒரு நாளும் பார்க்காம இருந்துக்கிட மாட்டாவ பாத்துக்கோங்க. எங்க அம்மா அப்பான்னு இல்ல தாத்தா பாட்டினாலே பொதுவா வந்து பேர குழந்தைகள்ட்ட ரொம்ப அன்பா இருப்பாங்க. சிலர் வந்து ஆரம்பத்துல கூட்டு குடும்பமா இருப்பாங்க. அப்ப அந்த தாத்தா பாட்டிமார்க தான் அந்த பேர குழந்தைகளை வளர்த்துருப்பாங்க. சில பிரச்சனைகள் வரும்போது அந்த தாத்தா பாட்டிட்டு இருந்து இந்த பேர குழந்தைகளை பிரிச்சு கொண்டு போயிருவாங்க. நான் ஒண்ணு இதெல்லாம் சும்மா சொல்லல. நிறைய வயசான மக்கள் வந்து என்கிட்ட வந்து அழுதெல்லாம் சொல்லியிருக்காங்க. நான் எவ்வளவு தூரம் பார்த்தப்பறம் என் பேர குழந்தைகளை கூட கண்ணில் காட்ட மாட்டுக்கா, கையில கூட தர மாட்டுக்கான்னு அந்த பாவத்தெல்லாம் பண்ணிடக்கூடாது மக்களே. அப்படியே அம்மா அப்பா வரும்போது சும்மா ஒன்றும் வரமாட்டாங்க மக்களே. வீட்டில் உள்ள காய்கறிகள் பழங்கள் என்னெல்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் பேக் பண்ணி கொண்டு வந்துருவாங்க. அதே போல் நிறைய காய்கறிலாம் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா நான் சந்தையிலேருந்து இன்னைக்கு கொஞ்சம் மரச்சினி கிழங்கு வாங்கியிருந்தேன். நீயும் நான் வந்து மயக்கிற கிழங்கு வேணும்னு கேட்டிருந்தா அதனால வாங்கிட்டு வந்தேன். அப்புறமா இன்னைக்கு வந்து சந்தையிலேருந்து நெடுவா துண்டு தான் வாங்கியிருக்கோம். இவ்வளோ மீனுமே 400 மக்களே. சந்தையிலேருந்து பார்க்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி இருக்கு. இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் சுமாராக இருக்கு. எப்படி இருந்தாலும் கறி வச்சு சாப்பிட வேண்டியதான். வீடியோ செலக்ட் பண்ணுங்க.